அந்த டிராகன் 9ல 4 பேர் நாளை காலையில ஒரு தகவல் அந்த அறிவிப்பு இருக்கு. இப்ப நாளை காலை அவங்க அங்க போய் வெற்றிகரமா இணைந்துட்டா இந்த சுனிதா வில்லியம்ஸ் எப்ப திரும்புவாங்க சார்? உடனே 4 நாள் கழிச்சு திரும்புவாங்க. 4 நாள் கழிச்சு இவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்த பிறகு டிராகன் 9ல திரும்புவாங்க. இப்ப போறவங்க வந்து டிராகன் 10ல போறாங்க, அதுல திரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே இருக்குது. ஓ, நீங்க போனாதே விண்கலத்துல திரும்பணும். ஓகே. இப்போ சார் இன்னொரு எனக்கு சந்தேகம். இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சுனிதா வில்லியம்ஸ், புச்சு வில்மோர், நீங்கள் கூறிய மேலும் ஒரு 5 பேர், இவர்களுடைய அந்த உடல்நிலை, அந்த ஈர்ப்பு விசை, அந்த ஈர்ப்பு விசை சூழல் வந்து மேல் நோக்கி இருக்கும். அதற்கான அந்த பூமியில் இருப்பதற்கும் அங்கு இருப்பதற்கும் ஒரு மாற்றம் இருக்கும். இந்த சுனிதா வில்லியம்ஸ் முடி கூட அப்படி மேல பறந்த மாதிரி இருக்குது. திரும்ப மற்றபடி அவர்களுடைய இந்த இதய துடிப்பு, இந்த எலும்பு, இந்த தசை, இதெல்லாம் அந்த பாதிப்புகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது நார்மல் ஆவதற்கு நாளாகும், அவர்கள் பலவீனமாவார்கள் அப்படின்லாம் தகவல் இருக்குது. இது அந்த விண்வெளி வீரர்களுக்கு இது போன்ற உடல்நிலை மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்குமா சார் அவங்களுக்கு? இப்போ நான் இந்த கப்ல வந்து டீ குடிக்கிறேன், இப்படி குடிக்கிறேன், இப்படி நான் விண்வெளியில குடிக்க முடியாது. ஏன்னா நான் கப்பை இப்படி கவுத்தேன்னா அதுல இருக்கக்கூடிய டீ வெள்ள வந்து ஒரு பந்து மாதிரி மதக்கும். சரி. தலைமுடி மதக்கிறதுக்கு அதான் காரணம். ஓஹோ. அங்க கிராவிட்டி வந்து நம்ம பூமியில இழுக்கிற மாதிரி இழுக்க முடியாது. அதனால தலைமுடி மேல பறக்குது. நம்மளே மதக்கிறோம்ல, நம்ம மதக்கிறோம்னா நம்ம உடல்ல இருக்கிறது எல்லாமே மதக்கும். ஓஹோ. இதுல சுவையான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எலாஸ்டிக்கோட உங்களுடைய உடல்ல உங்க உடைய போடலன்னா உங்க உடல்ல தொடாது. ஓ, எலாஸ்டிக்ல வேர்வை வந்தா கூட உங்களுடைய துணி வந்து அந்த வேர்வையை உறிஞ்ச முடியும். ஓ. சோ அதனால அவங்க வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரியான உடைய தான் நீங்க போடணும். ஓ, சட் பேண்ட் உடலோட அப்படியே எண்ணணும். சோ அதனால இந்த தலை விரிஞ்சிருக்கிறதுலாம் வந்து அவங்களுடைய உடல்நிலை காரணம்லாம் இல்ல. பட் ஆனா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய உடல்நிலையில ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பூமியில நம்ம இருக்கும்போது வந்து கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசை வந்து நம்மளை பிடிச்சி இழுக்குது. சரி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தையும் பிடிச்சி இழுக்குது. இந்த புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக தான் ரத்தம் வந்து நம்ம தலைக்கு போகும். நான் இப்ப உட்கார்ந்து இருக்கும்போது காலுக்கு அதிகமா ரத்தம் போகும். நிறைய பேருக்கு வந்து கால்ல வீக்கம் வரும் இல்ல, ரத்தம் கட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் காரணம். ஓஹோ. விண்வெளியில வந்து உடல்ல எந்த பகுதியை நோக்கியோ ரத்தத்தை இழுக்காது. அப்போ என்ன ஆகும், அளவுக்கு அதிகமா தலையில ரத்தம் போகும். ஓஹோ. அளவுக்கு அதிகமான பூமியில இருக்கிறத விட இயல்புக்கு அதிகமா போகும். சோ அப்போ உங்களுடைய மூஞ்சியினுடைய ஷேப் வந்து சற்றேற மாறும், கொஞ்சமா மாறும். சரி. பார்த்தா வித்தியாசம் மாதிரி தெரியும். பூமிக்கு வந்து சில நாட்கள்ல சரியாகும். ஓகே சார். இப்போ நீங்களே இப்போ வந்து இமாலய மலைத்துல வந்து லடாக்ல வந்து ஒரு டெலஸ்கோப் இருக்கு. அந்த டெலஸ்கோப்க்கு வந்து ஒரு விஞ்ஞானிகள் போனோம்னு சொன்னா முதல்ல ஒரு இடத்துல 3 நாள் நிக்கணும். சரி. அந்த உயரத்துக்கு நம்ம வந்து சரியாயிக்கணும். அதுக்கு அடுத்த ஒரு இடத்துல போய் 2 நாள் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த தொலைநோக்கி பக்கத்திலே போக முடியும். ஓகே சார். அதே மாதிரி வந்து கடலுக்குள்ள போறாங்க இல்லையா, அவங்க டபால்னு மேல வந்துட முடியாது. சோ அது மாதிரி இப்போ வந்து கடல் மேல மட்டும் இல்ல, நம்ம உலகத்துல வந்து நம்ம வந்து கழிவு நீர் இதுல கூட இறக்குறோம்ல, அவங்களும் வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க இல்லையா. ஓகே. அது மாதிரி விண்வெளி பயணத்துல இந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா சுனிதா வில்லியம்ஸ்கான சிக்கல் இல்ல. சரி. விண்வெளி பயணம் மேற்கொண்டவங்க எல்லாருக்குமே இருக்கு. இப்ப போறக்கூடிய 4 பேருக்கும் இருக்கு. ஓகே. அடுத்த மாசம் போகக்கூடிய 3 பேருக்கு இருக்கு. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய 7 பேருக்கு இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. ஓகே சார். இதுவே ஒரு பரிசோதனையா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பரிசோதனைனா, ஆரம்பத்துல எப்படி பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறம் இந்த உடற்பயிற்சி செஞ்சா போகுதா, அதனால புது உடற்பயிற்சிகள் அங்க வச்சு இந்த பிரச்சனையை குறைக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அங்க இருக்கிறவங்கள வந்து உடல் ஆராய்ச்சியும் நடந்துட்டே இருக்கு. சரி சார். இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போனோம்னா குறைந்தபட்சம் போயிட்டு வரதுக்கு, சும்மா அங்க போயிட்டு அங்க ஒரு சில நாட்கள் இருந்து திரும்பி வரதுக்கு வந்து 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் ஆகும். அது போல இது திரும்பி அந்த காலம் வந்து மாறிட்டு இருக்கு. ஓகே சார். ஆமா, அதனால வந்து இந்த காலத்துல வந்து நம்மளால என்னெல்லாம் பிரச்சனை வந்து தெரியாதான் அங்க போயிட்டு வர முடியும். ஆமா. அல்லது ஒரு நீண்ட தூர விண்வெளி பயணம் எல்லாம் செய்யணும்னா தேவை இல்லையா, அதுக்காக இந்த ஆராய்ச்சி ஏற்கனவே பண்றாங்க. ஓகே. அதுல பங்கெடுக்கிறவங்கள்ட்ட வந்து இதை சொல்லிதான் பங்கெடுக்க வைப்பாங்க. இதெல்லாம் உங்களோட சிக்கல், நீங்க விரும்புறீங்களா,
இப்போ வந்து ஒரு ராணுவத்துல வந்து விமானம் இருக்கு, ஃபைட்டர் பைலட். ம் அந்த ஃபைட்டர் பைலட்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ம் விமானம் தலைகீழா பறக்கும். ஓ ம் அப்பெல்லாம் தலை சுத்தும். ஓகே அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருந்தா தானே நீங்க அங்க போய் சேர முடியும். ஆமாம் கரெக்டு சார். நன்றி சார். So, அதான் ம் ம்